ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா எப்படி இருக்கீங்க? வீட்டிலே பீஸா பண்ணுறதுக்கு பேக்கெட்டில் சாஸ் விற்கிது, பீஸா சாஸ். இப்போ நான் வீட்டில் தான் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படி பண்ணேன்னா, அரை வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் 6 தக்காளி இல்லைன்னா 5 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை வந்து பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு ஒரு எண்ணெயில் பூண்டு போட்டு வதக்கிட்டு அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அந்த தக்காளியும் நம்ம காஷ்மீரி சில்லிலாம் சேர்த்துக்கிட்டேன் கலருக்காக. காஷ்மீரி சில்லியில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க, காரம் நிறையா வேணான்னா. இல்லை காரம் வேணும்னா நீங்கள் அதோடைய கூட அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வானிலையில் இது ஆட் பண்ணிக்கணும், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு பவுடர், சீசனிங்க்கு கொஞ்சம் ஆரிகானோ போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் கம்மியாக இருந்ததுன்னா கெச்சப் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப வேணாங்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இது சேர்த்துக்கிட்டேன், லெமன் ஜூஸு இல்லைன்னா வந்து வினிகர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது நல்லா கொஞ்சம் கொதித்து வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க, கெட்டியான உடனே. அதுக்கப்புறம் இந்த டோ வந்து உங்களுக்கு தெரியும்ல, மைதா மாவு. நான் வந்து 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். 1 கப்புக்கு வந்து கொஞ்சமாக உப்பு, இன்றைக்கி ஈஸ்ட்டு சேர்க்கல, 2 டீஸ்பூன் தயிர், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பேக்கிங் பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. கொஞ்சம் வெண்ணெய் மேலே தடவி காஞ்சி போக்காத மாதிரி பிளேட்டோ இல்லை துணியோ போட்டு மூடி கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து அதை வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி, நான் வந்து தவா மேலே அடியில் தோசைக்கல் மேலே தவா வச்சுக்கிட்டேன், அது மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஓகே. அதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் தோசைக்கல்லில் வந்து இந்த இதை போட்டுட்டு, இந்த டோவை போட்டுட்டு, ஃப்ளாட் பண்ண டோ போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பபிள்ஸாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி பரட்டி போட்டுக்கோங்க. பரட்டி போட்டுக்கிட்டு இது மேலே வந்து நம்ம பண்ண சாஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேணுங்கிற இது வெஜிடபிள்ஸ், நான் வந்து கேப்சிகம் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், பன்னீர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து இது போட்டிருக்கேன், மொசரல்லா சீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் சீசனிங்க்கு வந்து கொஞ்சமாக மிளகு பவுடர், அதுக்கப்புறம் ஆரிகானோ ஹர்ப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மிளகு பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு இது வந்து நீங்கள் அந்த மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் 2 சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டு அதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிட்டேன்.